where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. சென்னையில் உள்ள காவல் நிலையங்களில் 2024 ஜூன் வரை எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. எத்தனை வழக்குகளில் புலன் விசாரணை நிலுவையில் இருக்கிறது என்ற கேள்வியையும் நீதிபதி எழுப்பியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். வழக்கின் பின்னணி என்ன சுப்பையா? ஆனந்தி, பாத்தீங்கன்னா, அதாவது சென்னை நொளம்பூரில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் அந்த சங்க நிதியில் முறைகேடு இருந்ததாக ஒரு புகார் இருந்தது. இது தொடர்பாக குடியிருப்பு உரிமையாளரான நாங்குநேரியைச் சேர்ந்த வானமாமலை என்பவர் ஒரு பட்டியலத்தை சார்ந்தவர். அவரை அவமானப்படுத்தும் வகையில் அந்த குடியிருப்பு உரிமையாளர் ஒருவர் வாட்ஸ்அப்பில் சாதிய ரீதியாக கருத்துக்களை பதிவு செய்தாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர் அளித்த புகார் அடிப்படையில் நொளம்பூர் போலீசார் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இதனைத் தொடர்ந்து வானமாமலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் மீது விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. அப்போது இந்த வழக்கில் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்குமாறு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருணுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் காலை விசாரணைக்கு வந்தது. அப்போது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் நேரில் ஆஜராகியிருந்தார். அப்போது அவர் தரப்பில் வானமாமலையிடமிருந்து எந்த புகாரும் தங்களுக்கு வரவில்லை என்றும், புகார் வந்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் என்றும் காவல்துறை தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கின் விசாரணை ஜூன் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைப்பதாக உத்தரவிட்டார். அதே நேரத்தில் சென்னை மாநகர காவல்துறை ஆஜராகியிருந்த மாநகர காவல்துறை ஆணையர் அருணை அழைத்த நீதிபதி காவல் நிலையங்களில் எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளன, ஏற்கனவே நீங்கள் அந்த தற்போது அளித்துள்ள விவரங்களுக்கும் நீதிமன்றத்தில் உள்ள நிலுவையில் வழக்கு விசாரணைக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் உள்ளது என்பதை நீதிபதி சுட்டிக்காட்டினார். மேலும் புகார்கள் மீது விசாரணை நடத்தி அவற்றை முடித்து வைத்திருந்தால் இது குறித்த விவரங்களை நீதிமன்றத்துக்கு ஏன் அனுப்பப்படவில்லை என்று தெரிவித்த நீதிபதி சென்னை மாநகரில் உள்ள காவல் நிலையங்களில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை நிலுவையில் உள்ள வழக்குகள் எத்தனை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது, எந்தெந்த வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளீர்கள், எத்தனை வழக்குகளில் புலன் விசாரணை நிலுவையில் உள்ளது என்ற அனைத்து விவரங்களையும் ஜூலை 8ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாநகர காவல்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டார் நீதிபதி. அது மட்டுமில்லாமல் குற்றப்பத்திரிகைகள் கோப்புகளுக்கு விஷயத்தில் கீழமை நீதிமன்றங்கள் ஒத்துழைப்பு அளிக்காவிட்டால் அதனையும் தனது கவனத்துக்கு கொண்டு வருமாறு மாநகர காவல்துறை ஆணையரை அறிவித்த நீதிபதி போக்குவரத்து நெரிசலில் காத்திருக்க தாம் விரும்புவதில்லை என்றும், வீட்டில் மின்சாரம் இல்லாவிட்டாலும் காத்திருப்பதில்லை, அதுபோலத்தான் வழக்குகளுக்கு மட்டும் மக்கள் 15 ஆண்டுகளாக காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளதாக குறிப்பிட்டார். எனவே சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் கடந்த பிறகும் மக்களுக்கு எதுவும் உரிய நேரத்தில் சென்றடைவதில்லை, சட்டத்தின் ஆட்சி இல்லை, ஏராளமான குறைபாடுகள் உள்ளன என்று தெரிவித்த நீதிபதி புலன் விசாரணை அதிகாரிகளை பந்தோபஸ்து கொண்ட உள்ளிட்ட பாதுகாப்பு பணிகளுக்கு அனுப்பக்கூடாது என்றும் காவல்துறை ஆணையருக்கு அறிவுறுத்தி இந்த வழக்கு விசாரணையை தள்ளி வைத்துள்ளார். ஆனந்த், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பையா. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.